நல்ல வசதியா ஒரு 8 சீட்டர் வண்டியில தான் நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம். இந்த வண்டி பாத்தீங்க அப்படின்னா 2,70,70,000 ரூபாய் கிடைக்கும். அந்த வண்டி எந்த வண்டின்னு சொல்லிட்டு வெளியில போய் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குற ஜைலோ தான் பார்க்க போறோம். ஜைலோ E8 2,70,70,000 ரூபாயில ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு 8 சீட்டர் வண்டி தான் கந்தன் கார்ஸ்ல கிருஷ்ணகிரியில இப்போ பார்க்க போறோம். அந்த வண்டி தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க. வாங்க, நான் திரும்பியும் ஏற்கனவே முன்ன வண்டிக்கு நான் சொன்ன மாதிரி, அதாவது டவேரா வண்டிக்கு சொன்ன மாதிரி, ஒரு லோ பட்ஜெட் அப்படின்னா இன்ஜின், பாடி லைன், இன்சூரன்ஸ், பேப்பர் எல்லாமே கரண்ட்ல இருந்து, அது மார்க்கெட்ல இருந்து ஒரு 20,000 30,000 கம்மி கிடைச்சா மட்டும்தான் அதுக்கு பேர் லோ பட்ஜெட், அதாவது குறைந்த விலை. அதை தான் இப்போ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஜின் பார்த்துருவோம். வாங்க, இந்த வண்டியும் எப்பயுமே வச்சிருக்க மாதிரி வாட்டர் சர்வீஸ் கூட பண்ணாம தான் அப்படியே வச்சிருக்க. இன்ஜின் நாய்ஸ் கேளுங்க, அவ்வளோ ஸ்மூத்தா இருக்கும். கேட்டிங்களா? இன்ஜின் நாய்ஸ் அவ்வளோ ஸ்மூத்தா ரன்னிங்ல தான் இருக்கு வண்டி. எந்த வைப்ரேஷனும் இல்லாம ரொம்ப குவாலிட்டியா போயிட்டு இருக்குது. அதே மாதிரி வாங்க பாருங்க, கேஜி இழுத்துருக்குறேன், எந்த ஒரு இதுவும் இல்லாம நீட்டா வண்டி குவாலிட்டியான வண்டியா இருக்கு. பேட்டரி எல்லாம் பூஸ்ட் மாதிரி இருக்கு சார். பேட்டரி எல்லாம் அருமையான பேட்டரி இருக்கு, உங்களுக்கு அதை பத்தி கவலையே வேண்டாம். சார் வண்டி கொஞ்சம் ரைஸ் பண்ணிக்கலாம், ரைஸ் சவுண்ட் மட்டும் கேட்கலாம். ஒரே நிமிஷம் ரைஸ் பண்ணிடுறேன். ரைசிங் சவுண்ட் கேளுங்க. எந்த எக்ஸ்ட்ரா சவுண்டும் இல்லாம ரொம்ப ஸ்மூத்தான இன்ஜின். ஈகிள் இன்ஜின் வந்து பெஸ்ட் ஜைலோல. ஏன்னா மைலேஜ் கம்ஃபர்டபுளா இருக்கும், இன்ஜின் அவ்வளோ சீக்கிரம் வேலை வைக்காது, நல்ல குவாலிட்டியான இன்ஜின், நாய்ஸ் கம்மியான இன்ஜின், ரொம்ப குவாலிட்டி. ஜைலோல E8 அதுதான் அதோட இன்ஜின் தான். அந்த வண்டி தான் இந்த வண்டி. இது பாருங்க, 4 டயரு, ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு, அலாய் வீலு எல்லாமே இந்த வண்டியில வந்துடும். அதே மாதிரி பாடி லைன் பாருங்க, அதே மாதிரி பாடி லைன், இன்டீரியல், சீட் கவர் அவ்வளவும் குவாலிட்டியான வண்டி. நல்ல ஒரு சீட் கவர், கம்ஃபர்டபுளான அழகான ஒரு சீட் கவர். அதே மாதிரி வாட்டர் மேட்டர் போட்டிருக்கிறாங்க, எக்ஸ்ட்ரா மேட் பண்ணியிருக்காங்க. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் எல்லாம் ஒர்க்கிங்ல இருக்கு. சார் பவர் விண்டோ ஆன் பண்ணி காமிங்க. ஒரு நிமிஷம். ஆனா பாலா சார், நீங்க எப்பயுமே கஸ்டமருக்காக எல்லாத்தையும் நீங்களே பாத்துறீங்க. ஒரு கஸ்டமர் என்னென்ன பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அத்தனை விஷயத்தையும் பாத்துறீங்க. அதனாலதான் சார் உங்களோட யூடியூப் வந்து ரொம்ப டாப்ல போயிட்டு இருக்குது இன்னைக்கு. ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா ஏதோ நீங்க சொல்லிட்டீங்க, ஒர்க்கிங்ல இருக்கு. நாங்க கஸ்டமர் தான் சார், கஸ்டமர் ஆங்கில தான் எல்லாத்தையுமே. கண்டிப்பா. ஏன்னா வெளியூர்ல இருந்து தான் சார் எனக்கு வெளியில இருந்து வந்துடுறாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எனக்கு நேத்து சிங்கப்பூர்ல இருந்து கால், ஒரு கஸ்டமர், எனக்கு யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா போன் பண்ணி கந்தன் கார்ஸ் ரெகுலரா பாத்துட்டு இருக்கிறேன், அந்த கிருஷ்ணகிரி ஏரியால உங்களை பத்தி கேட்டேன். சார் எனக்கு 6 மாசம் இருக்கு, நான் லீவ்ல வரேன், எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் போட்டு வரேன், என்னோட அக்கௌண்ட் நம்பர் போட்டு விடுங்க, நான் வந்துட்டு எனக்கு பிடிச்ச வண்டி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு கஸ்டமர் கேட்குறாங்க. அது காரணம் என்னன்னா பாலா சாரோட சேனல் தான். தேங்க்ஸ் சார். ஆமா, ரொம்ப சந்தோஷம் சார், தேங்க்யூ. பாத்தீங்களா, மீதி எல்லாம் வண்டி பாடி லைன் சுத்தமா இருக்கும். ஏசி ஆன் பண்ணுங்க சார். ஏசி ஆன் பண்றேன். ஓகேவா? ஓகே சார், ஏசி பக்கா ஒர்க்கிங்க. ஓகே சார், கம்ஃபர்டபுள் சார். E8 உங்களுக்கு. டீடைல் சொல்லுங்க சார். சரி, இதுல வண்டியோட டீடைல் பாத்தீங்கன்னா 2009 மாடல் E8 ஜைலோ. அதுல பாத்தீங்க பேப்பர் FC எல்லாம் கரண்ட்ல இருக்குங்க சார். வண்டி எல்லாம் குவாலிட்டியான வண்டி. இப்பதான் வண்டி பார்த்துட்டு இருக்கீங்க. 4 டோருமே கழட்டி காமிச்சிருவோம் பாருங்க. அதே மாதிரி இன்டீரியல் ரொம்ப குவாலிட்டியா வச்சிருக்காங்க சார். நல்ல வெல் மெயின்டெனன்ஸ். பாருங்க, உள்ள இந்த லைட், பார்க்கிங் லைட் மாதிரி நீட்டா பண்ணி ரொம்ப ஜெனியூனா மெயின்டைன் பண்ண வண்டி தாங்க இது. 2009 மாடல் E8 ஜைலோ தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க. இன்டீரியல் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ரூப் ஏசியெல்லாம் ஒர்க்கிங். ரூப் ஏசியெல்லாம் ஒர்க்கிங்ல தான் சார். அதே மாதிரி விலை பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு 2,70,70,000 தான் நான் கோட் பண்ணியிருக்கிறேன். எல்லாமே பேப்பர் ஒர்க் கம்ப்ளீட்டா லைவ்ல இருக்கிற வண்டி தான். பேப்பர் ஒர்க் எல்லாம் லைவ்ல இருக்குது. லாஸ்ட் டைம் நான் போட்டு 2,65,000 வண்டி பேப்பர் ஒர்க் லைவ்ல இல்லை. ஸோ இது 2,70,000க்கு பேப்பர் ஒர்க்கோட நான் கொடுக்குறேன். நான் பேப்பர் லைவ்ல இருக்கு. எவ்வளோ சார் மைலேஜ் கொடுக்கும் சார்? சார் மைலேஜ் மினிமம் இது ஈகிள் இன்ஜின் பொறுத்த வரைக்கும் 14 வரைக்கும் 100% எதிர்பார்க்கலாம். நல்ல குவாலிட்டியான டிரைவர் ஓட்டுறாங்க அப்படின்னாக்கா 16 வரைக்கும் எடுத்துட்டு இருக்காங்க சார். ஏன்னா எங்களுக்கு சொல்றாங்களே சார் 16 வருது 15 வருதுன்னு சொல்லிட்டு, அதை நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இந்த வண்டியும் சேம் கண்டிஷன். ஏன்னா இன்ஜின் நாய்ஸ் ரொம்ப குவாலிட்டி. கண்டிப்பா மைலேஜ் 14 to 16 கிலோமீட்டர் வரும். ஒரு 8 சீட்டர் வண்டிங்க. ஏன்னா இப்போ லோ பட்ஜெட்லாம் நடுத்தர மக்கள் தான் பெரும்பாலும் எடுப்பாங்க. ஸோ அவங்க எடுத்துட்டு செலவெல்லாம் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு இது ஓகேவா சார்? நடுத்தர மக்களுக்கு இந்த வண்டி ஓகேவா சார்? ஒன்றும் தப்பே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு 8 சீட்டர் 1 2 எடுத்து வாடகை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, செய்யறாங்க. அவங்களுக்காகவே இந்த வண்டி நான் லோ பட்ஜெட்ல கொடுத்துட்டு இருக்கிறேன்.
என்ன அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு 800 எடுத்தா கூட இன்னைக்கு 1 லட்ச ரூபா ஆயிடுதுங்க சார். ஒரு 8 சீட்டர் வண்டி 2,70,000 ரூபாயில நல்ல கரண்ட்ல இருக்கிற வண்டி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னும் போது எனக்கு சாட்டிஸ்பேக்ஷன். அந்த திருப்திக்காக தான் சார் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். முதல்ல நம்ம செய்யற தொழில நம்ம வியாபாரத்துக்கு நம்ம சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். அதே மாதிரி வாங்கிட்டு போறவங்களும் திருப்தி ஆகணும். இது 2 விஷயமும் கந்தன் காசுல நடக்கும். ஓகே சார். வாங்க பின்னாடி டோர் எல்லாம் பாத்துடலாம். டிக்கி டோர் பாத்துருங்க. E8ங்க. அதே மாதிரி ரெஸ்ட் எதுவுமே பெருசா வேலை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேண்டான ஏதாவது சில்லறை ஒர்க் ஏதாவது தேவைன்னா நீங்க பண்ணிக்கலாம். இந்த வண்டிக்கு லோன் வசதி ஏதாவது பண்ண முடியும்? லோன் வசதி தாராளமா நம்ம என்ன சொன்ன மாதிரி தான் லோக்கல், அதாவது சரௌண்டிங் ஒரு 20 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல கிருஷ்ணகிரியில பக்கத்துல இருக்கு. கிருஷ்ணகிரி பக்கத்துல ஒரு 20 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இருக்காங்கன்னா கண்டிப்பா 1,50,000 வரைக்கும் லோன் நான் பண்ணித்தரேன். 1,50,000 லட்ச ரூபா லோன் கன்ஃபார்மா பண்ணித்தரேன். நீங்க நியரஸ்ட் கிருஷ்ணகிரி 20 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இருந்தா போதும். அதே மாதிரி வெளியூர்ல இருக்கிறவங்களும் அவங்கவுங்க ஊர்ல இந்த லோ பட்ஜெட்ல 1 லட்சம் 1,50,000 லட்ச ரூபாய்க்குலாம் நிறைய சின்ன சின்ன ஃபைனான்ஸ் இருக்கு. ஸோ அவங்க கிட்ட நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். 1,50,000 லட்ச ரூபா கம்பல்சரி கொடுப்பாங்க. ஏன்னா பேப்பர் கரண்ட்ல இருக்கு. E8 ஒரு 8 சீட்டர் வண்டிக்கு கண்டிப்பா ஜைலோக்கு மார்க்கெட்ல விலை இருக்கு சார். கண்டிப்பா 1,50,000 லட்சம் கொடுப்பாங்க. வண்டியோட இன்சூரன்ஸ் சார்? இன்சூரன்ஸ் லைவ்ல தான் இருக்கு. ஓகே. இல்லைனாலும் நான் போட்டு கொடுத்துறேன். நம்ம லொகேஷன் ஒட்டே சொல்லிருங்க சார். சார் கிருஷ்ணகிரி சேலம் மேம்பாலத்துக்கு கீழே, அதாவது கிருஷ்ணகிரி ஆவின் மேம்பாலம். ஓகே, கிருஷ்ணகிரி ஆவின் மேம்பாலம் பாருங்க. பஸ் ஸ்டாப் இறங்கினா நம்ம கார் ஷெட். அதனால டான்பஸ் ஸ்கூல் நியரஸ்ட் பின்னாடி வந்து டான்பஸ் ஸ்கூல் இருக்கு. சேலம் மேம்பாலம் ஜங்ஷன்ல இருக்கேன். அதாவது ஆவின் மேம்பாலம் கிருஷ்ணகிரி ஜங்ஷன். நிறைய பேர் சேலம் மேம்பாலம் சேலத்தில் எங்க இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இல்லை, கிருஷ்ணகிரி சேலம் மேம்பாலம், அதாவது ஆவின் மேம்பாலத்துக்கு கீழே நம்ம சாய் கந்தன் கார்ஸ் இருக்கு. ஓகே. அதே மாதிரி வெளியூர்லேருந்து வர்றவங்க தயவு செஞ்சு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. இந்த வண்டி எடுக்கிற ஐடியா இருந்துச்சுன்னா வீடியோ காலில் உங்களுக்கு என்னென்ன டவுட்டோ நான் கிளியரிஃபை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அங்கேருந்து கிளம்பி வாங்க. நான் சொல்கிற விலையில பெரிய வித்தியாசத்தில் நான் வியாபாரம் பண்ண முடியாது. ஏன்னா ரொம்ப குவாலிட்டியான வண்டிங்க நம்ம கொடுக்குறோம். கரெக்டான விலையில கொடுக்கறதுனால பெரிய எக்ஸ்பெக்டேஷன் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து போகிற செலவு ஒரு 5,000 ரூபா வித்தியாசத்தில் ஏதாவது நான் வண்டிக்கு வந்து வியாபாரம் கொடுக்குறேன் நான். அதே மாதிரி நான் சொல்கிற கண்டிஷனில் தான் வண்டி இருக்கும். அது மாற்றா நான் சொல்லவே மாட்டேன். சூப்பராக இருக்குது, பயங்கரமான வண்டி, அதெல்லாம் கிடையாது. இருக்கிற ரியாலிட்டி என்னவோ அந்த வண்டியில் என்ன ஒர்க் இருக்கோ டைரெக்டாக காமிக்கிறேன். நீங்கள் இப்போது வீடியோவில் பார்க்குறது எல்லாமே எனக்கு தனிப்பட்ட முறையிலையும் வாங்க. உங்களோட டவுட்டை நான் நேரில் காமிக்கிறேன், வீடியோவில் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அங்கேருந்து கிளம்பி வாங்க. கண்டிப்பாக நீங்கள் கிளம்பி வந்தால் காரோட போகலாம். அதுக்கு நான் கேரண்டி. இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா 2,70,000 ரூபா தான் சொல்லியிருக்கிறேன். ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு 8 சீட்டர் வண்டி உங்களுக்காக கந்தன் கார்ஸ்ல காத்துக்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக ஃபோன் பண்ணுங்க, தேடி வாங்க, சந்தோஷமா எடுத்துட்டு போங்க.